ஃபர்ஸ்ட் கூட எங்க கடைக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. ஃபுல்லா பத்தி சுத்திட்டு வந்துருங்க. சரி. அதுக்கு அப்பதான் வந்து எங்களோட ரேட் என்ன ஏதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி கேட்டாலும் பண்ணி தரலாம். அப்படி பண்ணி தரலாம். எந்த மாதிரி கேட்டாலும் பண்ணி தரலாம். பிரியாணி காம்போ. ஓகே, பிரியாணி காம்போ. ஆமா. ஹாய்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, சூப்பரா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. இப்ப நம்ம கடை வந்து எங்கண்ணா இருக்கு? நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ராமாபுரம். சென்னை ராமாபுரம் அரசம்புரம் வந்துட்டீங்கன்னா அதான் லேண்ட்மார்க். அதுல இருந்து சைடு விருங்கம்பாக்கம் போற ரோடு. இந்த ரோட்ல விருங்கம்பாக்கம் ரோட்ல வந்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம கடை. இன்னொன்னு என்னன்னா கேஎஸ்என் போன்றது. கேஎஸ்என் இந்த போர்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம கடை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேஎஸ்என் கடை வாங்கினா அது எங்க டைப் தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளும் நிறைய வீடியோல சொல்லிட்டு தான் இருக்கோம். கஸ்டமருக்குமே நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் அப்புறம் இங்க வரைக்கும் வந்துட்டு அங்க என்ன டைப் தான் சொன்னா அங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு பொருள் வரலையா எங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறீங்க. அதனால பாருங்க, கேஎஸ்எனுக்கு போர்டு போட்டிருக்கிறது மட்டும்தான் எங்க கடை. வேற எதுவுமே எங்க கடை. பர்னிச்சர் கடை எங்களுக்கு ஒண்ணு உள்ள இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்திர கடை இது எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். நாங்க யாருக்கிட்டையும் டைப்பும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. அது நம்ம தெரியும். நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கடையில என்னென்ன பொருள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிற பொருள், அதாவது ஒரு ரோட் சைட் ஷாப்ல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட வந்துட்டு ஹோல்சேல் ரேட் தாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல ஏன் சொல்றோம்னா, நிறைய பேர் கேட்கறாங்க ஸ்பெஷல்ஸ் ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து தரது தான். சில்லற பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து தரோம். ஸோ அதெல்லாம் ரீட்டைல் ரேட்டு தான். சில்லற பொருள் மட்டும் தான் எடுக்க வரணுன்ற ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க அவங்க அந்த ஏரியா சைடே கூட நம்ம எடுத்துக்கலாம். பெரிய பொருள் எடுக்கிறோம், அதாவது சின்ன பொருள் எடுக்கிறோம் மட்டும் எல்லாருமே நம்ம எடுக்கிறது நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரி, இப்போ அதுல பாத்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள ஆரம்பிக்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை, ஜூஸ் கடை அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல இது வந்து ஒரு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா டீ கடைக்கு ஜூஸ் கடைக்கு தாராளமா போட்டுக்கலாம். ஏன்னா 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு வெறும் 4850 ரூபாய் மட்டும்தான். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே விசாரிச்சுட்டு பார்த்து கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட ராமபுரம் மார்க்கெட்ல ஃபுல்லா விசாரிச்சாலும் சரி, இல்ல நீங்க சென்னை ஃபுல்லா எங்க போய் விசாரிச்சு வந்தாலும் சரி, 4850 ரூபாய்க்கு ஒரு டைனிங் டேபிள் செட்டு யாராலுமே தரவே முடியாது. இது வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம், ஹோல்சேல நம்ம கொடுக்குறோன்றதால மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியுது. இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூட எங்க கடைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஃபுல்லா சுத்திட்டு வந்துருங்க. சரி, அதுக்கு அப்பதான் வந்து எங்களோட ரேட் என்ன ஏதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அடுத்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹோட்டல் டைனிங் டேபிள்ல 3க்கு 2 செட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5850 ரூபாயில இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. அதாவது 3க்கு 2 டைனிங் டேபிள் கல்லு, 3க்கு 2 போற ஸ்டீல் ஃப்ரேம் வந்துடும். அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர்னால வந்து 5850 ரூபாய். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா ஸ்டீல்ல போட்டு வேணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி 6850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 4 சேர் செட். 3க்கு எல்லாமே 3க்கு 2 செட்டு தான். சேருக்கு ஃப்ரேமுக்கு ஏத்தா போல உங்களுக்கு ரேட் மாறும். ரேட் மாறும். ஆமா, இது வந்துட்டு உங்களுக்கு 6850 ரூபாய். அதுல எனக்கு 1 இன்ச் பே போட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 7250 ரூபாய். இது வரைக்கும் நம்ம போடுறது எல்லாமே ரெகுலர் ஆஃபர். ரெகுலர் ஆஃபரையும் தாண்டி இப்போ வந்து 7850 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதுல இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு 500 ரூபாய் கம்மியா போட்டு 7250 ரூபாய்க்கு நம்ம போட்டு. இப்போ வந்து இதுல வந்து சிங்கிள் ஃப்ரேம் இருக்கும், இது பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே போல உங்களுக்கு 3க்கு 2 செட்ல எனக்கு இன்னும் குவாலிட்டியா வேணும், டபுள் ஃப்ரேம் ஹெச் ஃப்ரேம்ல வச்சு உங்களுக்கு வந்துட்டு தரலாம். உங்களுக்கு 4 சேரு ஹெச் ஃப்ரேம் போட்டு ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8850 ரூபாய் மட்டும்தான். இது நீங்க ஆமா, இது இந்த செட்ல நீங்க வெளியே விசாரிச்சு பார்த்துட்டே வாங்க. இன்னொன்னு என்னன்னா, இது அதே போல ஹெச் ஃப்ரேம்ல இந்த படிக்கட்டு ஃப்ரேம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இதுவே இருக்கிறதே பயங்கர ரிச்சா இருக்கு. ஏன்னா கஸ்டமர்ஸ் 2 சைடுமே கால் வச்சுக்கலாம், ஒரு சைடு மட்டும் தான் வைக்க முடியும். கஸ்டமர்ஸ் 2 பேருமே கால் வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். போல அந்த அதுவும் அதே போலதான் சேம். அது ஏணி படிக்கட்டுனால அதுல பாக்ஸ் சேர் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 9850 ரூபாய் செட் வரும். இப்ப இது வரைக்கும் டைனிங் டேபிள் இது வரைக்கும் தானே கேட்டா கிடையாது. இன்னும் நிறைய இதுக்கு அடுத்த 6க்கு 3 4 வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஆமா, இது வந்து சாம்பிள் தான். கல்லு இதுதான், ஃப்ரேம் தான், சேர் தான் கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்கு ஒரு டெமோ. இது அது எல்லாமே நம்ம குடோன்ல இருந்து புதுசா உங்களுக்கு எடுத்து தருவோமே. அதனால எதுவுமே வந்துட்டு ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போ சொல்றேன், நீங்க நேர்ல வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். சேம் வந்து இப்போ இதுதான் இருக்கான்னு கேட்டா 4க்கு 3. இப்ப இது வந்து பிளேட் வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு ரெகுலரா போறது இதுதான். இப்ப யாரும் பெருசா இலை போட்டு பண்றது இல்ல. அப்ப இலை போட்டு பண்றதா எனக்கு வேணும் அப்படின்னா 4க்கு 3 6க்கு 3 எடுத்துக்கலாம். 6 சீட்டு 4 சீட்டு அதுல வந்து இலை போடுறது நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இல்ல வாங்க, அது வந்து அதுக்கேத்தா போல ரேட் வரும். அதுக்கேத்தா போல ரேட் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் அடுப்பு அடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவர் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9850 ரூபாய் மட்டும் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 202 கிரேட்ல வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல். இந்த 3 பக்கமும் இது வந்து கவர் வந்துடும். அதுவே உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹாஃப் கவர். இப்ப இதுல இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இருக்காது. கீழே ஃபுல்லா கீழே வந்துட்டு கேப் இருக்கு, நம்ம ஓப்பனா இருக்கும். ஆஃப் அண்ட் கவர் மட்டும் மேல மட்டும் தான் பிளாஸ் பேக் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய். ஆமா, இதுல வர செட்டிங் எல்லாமே உங்களுக்கு காப்பர் பைப் பித்தளை எல்லாமே இதுல வர செட்டிங் 2த்துலயுமே ஒண்ணுதான்.
ஃபுல் கவர் ஆஃப் கவர்ன்றதுனால உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. அவ்வளவு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டேபிள் இதுவுமே நீங்க போன வீடியோல சரி இது வரைக்கும் நிறைய வீடியோல பாத்திருக்கீங்க. சேம் அதே ஆஃபர் தான் இப்பவுமே இருக்கு. 2850 ரூபாய் 2 அடி. அதுவே 2 அடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3850 ரூபாய். இதுல வந்து என்ன ஒரு இதுனா இதுல எனக்கு ஸ்டீலோட ரேட் ஏறுற வரைக்கும் பார்த்தா நம்ம இந்த ரேட் தான் போட்டு வச்சிருப்போம். நீங்க எதுவுமே கவலை இதை விட ஹெவியா வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம வந்து ஹெவி வந்து பண்ணி தந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் ஜூஸ் ஸ்டால் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ் அவைலபிள் சைஸ் நம்ம எப்பவுமே இருக்கிறது இல்ல. 3க்கு 2 பாத்தீங்கன்னா 9500, 4க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12500. சேம் இதுல ஜூஸ் ஸ்டால் இதுக்கு மேல வந்துட்டு 2 ஸ்டாண்ட் வரும். இந்த மாதிரி 2 ஸ்டாண்ட் வரும். இதுல 4க்கு 2 3க்கு 2 இதுலயும் அதே போலதான். இதுல 3க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12500, 4க்கு 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16500. இன்னொரு பிளஸ் என்னன்னா நீங்க எப்படி கேட்கறீங்களோ இப்ப டீ ஸ்டால்ல வந்து எனக்கு பர்னர் செட் பண்ணி வேணும் இல்ல கதவு வச்சு வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்றப்போ அதுல அதுவும் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம். சேம் அதே வந்துட்டு இதுல வந்து சிங்க் வச்சு வேணும், ஜூஸ் ஸ்டால்ல சிங்க் வச்சு வேணும் எனக்கு இல்ல சேட் ஐட்டமும் நம்ம போறதுனா ஒரே ஒரு சிங்கிள் பர்னர் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆர்டர் முறையில பண்ணி தந்துட்டு. இன்னொன்று என்னன்னா எது வேணா அதாவது நாங்க இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம் எல்லாமே நான் கஸ்டமைஸ்டா தான் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஒரு சைஸ் மட்டும் சொன்னா போதும். நான் எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு தந்துடலாம். உங்களுக்கு என்னென்ன வேணும் ஏது வேணும் இந்த சைஸ்ல வேணும் கேட்டீங்கன்னா கூட நம்ம செஞ்சு 3 அடி தான் போடணும் கேட்டா இதுக்கு கம்மியா போடலாம் போட்டு தரலாம். 2 அடி கூட நாங்க போட்டு தரலாம். அப்படியும் போட்டு தரலாம். ஆமா அது வரைக்கும் கூட உங்களுக்கு போய் மினிமமா ரெகுலரா ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா 3க்கு 2 தான். ஒரு சில பேர் சும்மா சிங்கிள் ஸ்டவ் தான் வச்சிருக்க போறோம் ஒரே பானையில பெருசா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஐட்டம் பாத்தீங்கன்னா 2க்கு 2 கேட்பாங்க. அதுவும் கூட நம்ம பண்ணி தந்துடலாம். இன்னொன்னு ஹோட்டலுக்கு தேவைப்படுற மெயினான ஐட்டம் நீங்க வாசலுக்குள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா தோசைக்கல்லுங்க. தோசைக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 வந்து உங்களுக்கு 16500, 4க்கு 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20500 வந்துடும். ஏற்கனவே ஹோட்டல் வச்சிருந்தா தனித்தனி பொருள் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா வெளியே சைனீஸ் அடுப்பு காமிச்ச பாத்தீங்களா அந்த இடத்துல அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர் தான். இது வந்து நீங்க தனியா எடுக்கணும்னு எனக்கு மொத்தமா ஒரு செட்டு ஃபுல்லாவே வேணும் எனக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப 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 பெஸ்டான காம்போ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் அடுப்பு வந்துடும். அப்புறம் வந்து மசாலா டேபிள் ஆயில் கடாய் ரைஸ் பண்ணி சைனீஸ் கடாய் நூடுல்ஸ் கடாய் மசாலா பாக்ஸ் ரைஸ் கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் சாஸ்கன லைட் சாப்பர் பிள்ளை ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா. வெறும் 24 தான். ஆமா இது வச்சு நீங்க வந்து ஒரு சைனீஸ் கடை போறீங்கன்ற பட்சத்துல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நாங்க போறோம். 10 கடை இருக்கு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு டைனிங் ஐட்டம் இல்ல வெளியே டேக் அவே அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு பயங்கரமான பெஸ்டான ஒரு ஸ்டாப் ஆஃபர். இது அப்புறம் நான் ஒரு பெரிய ஹோட்டலுமே எனக்கு சைனீஸ் போறோம் அந்த கிச்சனுக்குமே உங்களுக்கு நல்ல தாராளமா இருக்கும். அதாவது இப்போ சொல்ல போது ஒரு சின்ன கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பெரிய கடை வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு காம்போல செட் ஆயிடும். இது வெளியூர்காரங்க வந்து இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துட்டு தான் இப்ப எப்படின்னா இங்கதான் இல்ல இப்ப நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறதுன்னு வெளியே எல்லா ஊர்ல இருந்து ஆள் வரணும் அப்படின்ற ஒரு பட்சத்துக்காக மட்டுமே தான் நம்ம வீடியோ போடுறது. சில இன்னொன்னு என்னன்னா வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க கம்மி பண்ண மாட்டீங்கன்னு கேட்பாங்க. அது வந்துட்டு ரொம்ப நமக்கு வருத்தமா நான் வீடியோஸ் அவ்வளவு சொல்லிருக்கேன். ஏன்னா இது நம்ம கம்மியா கொடுக்கணும் நான் இங்க பாருங்க உங்களுக்கு கம்மியா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியானதுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறது. எல்லா ஊர் மக்களுமே பயனடையணும் அந்த மாதிரியான ஒரு இதுதான். எல்லாம் அதே போல அந்த பிசினஸ் இருக்கு. ஆமா இப்ப நீங்க ஒண்ணுமே இல்ல ஒரு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்ப்பா என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா கூட நீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஆமா ஒண்ணு அதுவும் இல்லாம நீ சொன்ன மாதிரி இப்ப இதுல போட்டு வச்சிருக்க நாங்க வீடியோல பாப்போம் நான் நேர்ல பார்த்தா வேற ஒண்ணு சொன்னா ஒண்ணுமே நீ அப்படியே கேமரா திருப்பி பாருங்க அந்த ஃபுல் பேனரே செட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம எடுத்து டெய்லி மாத்திட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எல்லா காம்போ ஆஃபருமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க நேரம் வந்துட்டு நீ இது சொன்ன பாடுறான்னா நீ மாத்தி நாங்க இங்க இருக்க யாரோட மாத்தி சொன்னா அந்த காம்போ காமிச்சு அங்க போட்டு அந்த காம்போ தான் சொன்னா அந்த பையன் சொல்லி நீ சொல்லி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் தாராளமா. அதனால நீங்க அந்த இதெல்லாம் எதுவுமே மாத்தி பேச்சு மறுப்பு பேச்சே கிடையாது. நம்ம என்ன வீடியோல காட்டுறோமோ அதேதான். அதை தவிர்த்து எனக்கு இன்னும் குவாலிட்டியா வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்கறப்பன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அதுக்கு மேல எனக்கு குவாலிட்டி வேணும்னா அதுக்கேற்ற ரேட் வரும். இது வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு 208 என்னால கொடுக்க முடியும் குவாலிட்டியில நம்ம கொடுக்கணும். அது மேல எனக்கு வேணும்ன்றப்போ அதுக்கேற்ற பட்ஜெட் வரும். அதுக்கு ரொம்ப 2000 3000 உங்களுக்கு வர முடியும். ஓகே ஓகே நான் சூப்பர்ண்ணா. இப்படி சைனீஸ் பாத்தீங்க பாத்தீங்களா சேம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை கல்லுங்க வெளியே நம்ம பஞ்சம் 3க்கு 2 4க்கு 2 அது வந்துட்டு தனித்தனியா எடுக்கும் போதுன்ற ரேட்டு தாண்டி உங்களுக்கு நீ மற்ற கடையில் எடுக்கிறத விட உங்களுக்கு வந்து 5000 4000 உங்களுக்கு கம்மியா தான் தரும். மொத்தமா இந்த காம்பவுண்ட் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு அது 5000 உங்களுக்கு பெஸ்டா சேவம் எப்படின்னு சொல்ற பாருங்க. இப்போ வந்துட்டு தோசை கல்லு காம்போல 3க்கு 2 தோசை கல்லு 3க்கு 2 பொரோட்டா டேபிள் 3க்கு 2 கட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் வாளி சமூக ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துருபீஸ் கப்பர் கரண்டி ஆயில் ஜக்கு லைட்டர் ஆம்லேட் ஜக்கு இது ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது எங்க வேணா விசாரிச்சு பார்த்து வரலாம். நீங்க 16,500 நான் தோசைக்கல் மட்டுமே பாத்தீங்கன்னா 16,500 நீங்க நம்ம விற்கிறது. இதே வெளியே போனீங்கன்னா 17,500 அந்த மாதிரி கூட எங்களோட 1000 ரூபாய் அதிகம் தான். காரணம் என்னன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு 100-150 கல்லு நம்ம செஞ்சு எடுக்கிறதுனால எங்களுக்கு கம்மி. அவங்க 10-15 கல்லு எடுப்பாங்க. அதனால நம்ம அதிகமா தான் தர முடியும். அதனால நம்ம
குவாலிட்டி எல்லாமே ஒண்ணுதான். நம்ம உள்ள பார்த்த மாதிரி இப்போ வந்துட்டு உங்களுக்கு சம்மர் சீசன் வின்டர் சீசன் பாத்தீங்கன்னா பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டீ ஜூஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கும். ஆமாண்ணா. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால் காம்போ ஆஃபர், டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு தேவையான 3 பர்னர் அடுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் டேபிள் 2 ரவுண்ட் டேபிள் 2. அப்புறம் அதுக்கு தேவைப்படுற இதுல சில்லற பொருள் ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். 34,850 ரூபாய் ஒரு சின்ன டீ கடை. ஆமா, நீங்க அதான் சொல்றேன், ஒரு 10 கடை என்கிட்ட இருக்கு அப்படின்ற பட்சத்துல எனக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள பொருள் வேணும்னா நீங்க எல்லாமே நீங்க இதுல இல்லாத பொருள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பால் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு டீ ஸ்டால் டீ பர்னர் அடுப்பு, அதுக்கு தேவையான பால் பாத்திரம் வந்துடும் உங்களுக்கு, இந்த கெட்டில் வந்துடும், அப்புறம் வால் பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒரு கஸ்டமர் எல்லாத்தையும் முடிஞ்சு வடை பச்சு சாப்பிட்டு போறாங்கன்னா அதை கசக்கி போற டஸ்ட்பின் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இதுல இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது அதாவது ஒரு சின்ன கடைக்கு ஆரம்பிக்கும் அது தாராளமா இந்த காம்போ போதும் உங்களுக்கு. ஒரு 34,850 ரூபா அந்த போதும் ஒரு டீ கடை போட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஜூஸ் கடை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அதுக்கு என்ன கதைன்னா அதுவும் அதே போலதான். ஜூஸ் ஸ்டாலுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலு, அதேபோல 900 வாட்ஸ் சுஜாதா மிக்சி, அதுக்கு தேவைப்பட 2 கட்டிங் 2 வந்துட்டு ஸ்டாண்டிங் டேபிள் 2 அடியில 2 வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்டிங் டேபிள் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இதுல சில்லற பொருள் சேர்த்து ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் அதேதான். ஒரு 10 கடை இருக்கு, சின்னதா ஒரு கடை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நாங்க போடுறோம். இந்த மாதிரினா உங்களுக்கு தாராளமா இந்த காம்போ போதும். இப்ப நிறைய பேர் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்னதா தான் நாங்க இப்போதைக்கு ஆரம்பிக்க போறோம்ன்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த 2 காம்போ ரொம்ப 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 அஃபோர்டபுளான பிரைஸ். கண்டிப்பா எங்க போய் நீங்க தேடினாலும் இந்த ரேட்ல உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்பவும் அதே தான் சொல்லலாம். இப்ப நாங்க எப்படியோ இப்ப நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி முன்னாடி உள்ள பெரிய கடை போட்டு நாங்க அதே போலதான். இப்ப நான் எங்களை வந்து ஊக்குவிக்கலாம், உங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்க. அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன காம்போவா போட்டு உங்களுக்கு தேவையான அஃபோர்டபுளான பிரைஸ்ல, அதாவது நம்ம ரொம்ப தரேன்றதுனால எல்லாத்தையும் ஒண்ணு இருக்காதுன்ற பட்சத்தில் நீங்க கவலைப்படவே வேணாம். எல்லாமே உங்களுக்கு இந்த 2 காம்போ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். அழகா ஒரு டீ கடையை ஒரு ஜூஸ் கடை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது அழகா போதும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய கடையை போறப்ப மிஞ்சி போனா டைனிங் டேபிள் எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா ஒண்ணுமே கிடையாது. டைனிங் டேபிள் போடுவாங்க, அவ்வளவுதான். அதுவுமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 5,850 ரூபாயில இருக்கு. நீ தாராளமா வாங்க. இந்த ஆஃபர் வந்து ஒரு 3 மாசம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து எடுத்து நீங்க பயன்படுத்திங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம போட்டு இப்போ சைனீஸ் சாப்பிட்டு தோசை கல் ஜூஸ் ஸ்டால் டீ ஸ்டால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பயங்கரமா போய்கிட்டு இருந்த காம்போ எல்லாமே இது வரைக்கும் நம்ம ரெகுலரா போட்டோம். இதுக்கப்புறம் இது எங்க வந்தவங்க இப்ப சைனீஸ் போடுங்க, தோசை கல் அந்த மாதிரிலாம் போடுங்க. இதுக்கப்புறம் வேற ஏதாவது காம்போல இருக்கும், பிரியாணி காம்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கொடுத்த ஐடியா தான். ஒரு கஸ்டமர், அதாவது நம்ம போறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளா சும்மா யோசிச்சு அந்த மாதிரி போறதெல்லாம் கிடையாது. கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்டு அதுக்கான மாஸ்டர்கிட்ட கேட்டு என்னென்ன எடுப்பாங்க, என்னென்ன எடுக்க மாட்டாங்க, என்னென்ன இருந்தா போகும் அப்படின்னு நம்ம மாஸ்டர்ஸ்ல தான் எல்லாத்தையும் கேட்டு போட்ட காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ ஆகும். பிரியாணி காம்போ. ஆமா, இது வந்து எப்படின்னா இதுவும் அதே போலதான் சேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சு அழகா டேக் அவேல எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சிறப்பான காம்போ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ ஆஃபர்ல கொரியன் பர்னர் அடுப்பு வரும் உங்களுக்கு. எல்லாருமே சும்மா சாதா பர்னர் அடுப்பு கொடுப்பாங்க. இது ஏன் கொரியன் பர்னர்னா ஒரு விறகு அடுப்பு எப்படி எரியும், ஒரு நின்று எரியும், அது போல வந்து பாத்தீங்கன்னா கொரியன் பர்னர் மட்டும்தான் அப்படி எரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான தம் அடுப்பு 10 கிலோ டபரா, கட்டிங் டேபிள், அந்த டைனிங் ஐட்டம் தேவைப்படுற சில பொருள்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா எங்க வேணா கேட்டு வாங்கினேன். கொரியன் பர்னர் அடுப்பும் தம் அடுப்பு மட்டுமே இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு. இது இப்ப பிரியாணி காம்போ பாத்தீங்க இல்லையா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி கட்டை பண்ணணும் அப்படியே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் மிஷின் காம்போன இது நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கிரில் உங்களுக்கு காட்டுறோமே. இதுல வந்து பாருங்க 4.5 ஃபீட் உங்களுக்கு ஹைட்டுக்கு, சரியா? 4.5 ஃபீட்ல உங்களுக்கு 9 பேர்டு கிரில் மிஷின் மட்டுமே உங்களுக்கு வந்து 30 ரூபா. எங்க வேணா விசாரிச்சு பாத்துருவாங்க. தனியா வாங்கணும் இது மட்டுமே உங்களுக்கு. ஆமா, 9 பேர்டு இந்த சைஸ்ல போட்டு தருவாங்க. 26 ரூபா 27 ரூபா அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஆமா, நம்ம போடுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 ஃபீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 பேர்டு கிரில் மிஷினும் அதுக்கு தேவையான இதுல சில்லற பொருள்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தான். விசாரிச்சுட்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. நெட்ல தட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 பேர்டு கிரில் மிஷின் 4.5 ஃபீட் எவ்வளவுன்னு போட்டு பாருங்க. இருக்கிறதுலே கம்மி அலிபாபான்னு சொல்லுவானுங்களா, அந்த வெப்சைட்லயே போய் பாருங்க. 29 ரூபாய் கம்மி இது இருக்கவே இருக்காது. நீ அதை தவிர்த்து இந்த கட்டிங் டேபிள் எடுத்தாலும் அதை தாண்டி போயிடும் ரேட். இருக்கிறது அலிபாபா கட்டிங் டேபிள் மட்டும் பார்த்தாலே நீ கட்டிங் டேபிள் சும்மா ஒரு பேச்சு 4,000 போட்டு நம்ம விற்கிறது 7,000 ரூபாய். அந்த டேபிள் 4,000 போட்டு 29 நாளும் போயிடுச்சு 33 ரூபாய். அது அந்த இந்த 2 மட்டுமே வந்துருமே. இதுல சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீன்ற கணக்கு தான். ஆமா, ஃப்ரீன்ற கணக்குல தான் வருது. ஆமா, அதே 32,850 ரூபாய்க்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சேம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 32,850 ரூபாய்க்கு ஷவர்மா காம்போ. ஷவர்மா மிஷினும் அதே போல தான். நீ தனியா எடுத்தீங்கன்னா 28 ரூபாய்க்கு கம்மி கிடையவே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா 2 க்ளோஸ் வாங்க. இந்த பாருங்க, இதுல
ஸ்டாண்டிங் ராடு, அதாவது இது இந்த எதுவுமே தர மாட்டான். இந்த மிஷின் மட்டும் தான் தருவான். இந்த ராடு இந்த தட்டுலாம் தர மாட்டான். ஓகே. அது மட்டுமே எடுத்துட்டு சொல்லலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மிஷின், அதுல போற சிக்கன் ராடு, சிக்கனுக்கு கீழே தட்டு, அந்த அதுல அந்த சிக்கன் வந்து நிக்கும் பாத்தீங்களா ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்டு பிளஸ் ஒரு ஸ்டாண்டே நிக்கிற பேஸ் ஸ்டாண்டு. பேஸ் ஸ்டாண்ட் மட்டுமே 2500 சொல்லுவாங்க. அது இப்போ சொல்ல ஒரு நல்ல மாஸ்டர் பாக்குறான்ற பட்சத்துல அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் இந்த பேஸ் ஸ்டாண்டோட ரேட் என்னன்னு. இதுவும் இந்த நெட் மட்டுமே உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். இந்த ரெண்டு மட்டுமே நீ அப்படி கணக்கு வச்சீங்கனாலும் இதை விட தாண்டி போகும் ரேட். நம்ம அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டேபிள், லைட், கிரேட், சாப்பர், சாஸ்கேன் வரைக்கும் உங்களுக்கு நம்ம தந்துரும் ஒரு 32,850 ரூபாய் மட்டும்தான். இதே போல உங்களுக்கு அதுல அதே போல தான் பிரியாணின்னு பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு இது எடுத்தனால ஒரு தந்தூரி, ஒரு கிரில் அந்த மாதிரி காம்போ அவங்களும் போட ஆரம்பிச்சாங்க கடையில. அதே போலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி ஆஃபர். தந்தூரி வந்து தந்தூரி பாட்டு, 2 தந்தூரி பாட்டு, கட்டிங் டேபிள், அதுக்கு தேவையான 10 ராடு, பட்டர் பிரஷ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான் இந்த காம்போ. அதே போல பாத்தீங்கன்னா பார்பிக்யூ காம்போ. பார்பிக்யூல சேம் அதே போல பார்பிக்யூ மிஷின், 2 அந்த தந்தூரி பேட்டு, இதுலயும் அதே போல பட்டர் பிரஷ் வரைக்கும், கட்டிங் டேபிள், 10 ராடு, அந்த பட்டர் பிரஷ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான். நீங்க இதெல்லாம் எங்க வேணா போய் விசாரிச்சு வந்து பாத்துட்டு நம்ம நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. இப்போ சொல்லலாம், நீங்க இதெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்க தனித்தனியா விசாரிச்சு வந்துட்டு லாஸ்டா என் கடைக்கு வாங்க. அதே போல என் ரேட்டுக்கு கம்மி எங்கேயுமே கிடைக்காது. பிளஸ் வந்து டெலிவரி சார்ஜ் தனி. அதை நான் இதெல்லாம் ஃப்ரீ டெலிவரி நம்ம கிட்ட கிடையாது. பொருள் நான் கம்மியா தரேன், உங்களுக்கு குவாலிட்டியான பொருள் தரேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட வாடகையை நான் கம்மியா அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு. வண்டி மார்க்கெட்ல நிறைய வண்டி இருக்கு. அதிகமா வாடகை கேட்கிற ஆளுங்க நான் உள்ள விட மாட்டேன். அது அவங்களுக்கும் தெரியும். நீங்க வந்து நேரம் வந்து பார்த்து தேவையில்லை. உங்ககிட்ட வண்டி இருந்தா கூட நீங்க வந்து என்கிட்ட எடுக்கலாம். பொறுப்பா நாங்க ஏத்தி விடுறது என் பொறுப்பு. என் வண்டியா இருக்கு. ஆமா, நீங்களே கூட்டிட்டு இருந்தாலும் சரி, பொறுப்பா நம்ம ஏத்தி கட்டி உங்களுக்கு தந்துருவாங்க உங்களுக்கு. பிளஸ் வந்துட்டு இல்ல இங்க உங்க வண்டி தான் சொன்ன கொஞ்சம் பத்திரம் வந்தா நீங்க எதுவுமே கிளம்பி எங்க மார்க்கெட் வண்டியில இருந்து அங்க வர வரைக்கும் ஒரு பொருளிடமே அது நான் பொறுப்பு. ஏதாவது ஒரு டேமேஜ் நம்ம ஃப்ரீ டெலிவரியா போட்டு விட்டுருவோம். நீங்க அந்த எதுவும் கவலைப்படவே வேணாம். சரி, இப்போ நான் இவ்வளவு எடுக்கிறோம், சரி நிறைய பேர் கேட்கறாங்கன்ற பட்சத்துல கமெண்ட்லயுமே இந்த பிரியாணி கேமோ 5 பொருள் சேர்த்து அதாவது பிரியாணி கேமோ, தந்தூரி, ஷவர்மா, பார்பிக்யூ, இது கிரில், இது மொத்தமும் 5 காம்போவும் சேர்த்து எடுத்தீங்கன்ற பட்சத்துல நான் ஒரு 900 ரூபாய் ஒரு ஜூஸ் மிக்ஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயா தரேன். 900 ஃப்ரீன்றது தாண்டி ஒரு காம்ப்ளிமெண்டா தரேன், உங்களுக்கு கிஃப்டா தரேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட லாபம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸி நான் ஃப்ரீயா தரேன். அதுக்கு நான் பொறுப்பு. 5 காமும் சேர்த்து எடுத்துட்டு அந்த பையன் சொன்னான்டா, உங்க ஆள் சொன்னான்டா மிக்ஸி ஃப்ரீயா தருவேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆழமா எடுத்துட்டு போய். இன்னொன்னு என்னன்னா, சரி இதெல்லாம் ஸ்டீல்ல தான் இருக்கா? கிடையாது, எல்லாமே இரும்புலயுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப தந்தூரி பாட்டு வேணுமா, அதுவும் நம்ம இருக்கு. பார்பிக்யூ இரும்புல இருக்கு, தோசை கல்லு இரும்புல இருக்கு, பிரியாணி அடுப்பு இரும்புல இருக்கு. என்னன்னா இப்ப நிறைய பேர் ஸ்டீல் தான் கேட்டு வரவங்க மோஸ்ட்லி. இல்லப்பா எனக்கு இன்னும் ரொம்ப பட்ஜெட்ல தான் வேணும், எங்க நம்மகிட்ட இருக்கு. இப்ப ஏன்னா இரும்புல போட்டு ஸ்டார்ட் பண்றவங்களும் இருக்குதான் செய்யறாங்க. ரொம்ப கம்மியா போட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு வந்துட்டு ரொம்ப பட்ஜெட்ல நான் போக விரும்பணும். அவங்களும் நேரம் வாங்க, நேரம் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் காட்டி உங்களுக்கு. இப்போ சைனீஸ் காமெல்லாம் பாத்தீங்கன்னா 24,850 ரூபாய் பட்சத்துல இரும்பு அடுப்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ரூபா 18,850 என்னால முடிச்சு தர முடியும் உங்களுக்கு. அதுவும் என்னால முடிஞ்சளவுக்கு. இப்போ சொல்றேன் இரும்பு அடுப்பு போட்டு அப்புறம் நீ 18,000 சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஸ்டீல் அடுப்பு போட்டு 24,850 ரூபானா இரும்பு அடுப்பு போட்டு 18,850 ரூபாய்க்கு நம்மளால தர முடியும். இல்ல எனக்கு இதெல்லாம் மட்டும் தான் வேணும், தனித்தனியாவும் நீங்க எடுத்துக்கலாம். காம்போன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா, அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் எனக்கு வேணாம தனித்தனியாவே எடுத்துக்கலாம், தாராளம் நீங்க தனித்தனியா கூட எடுத்துங்க. ஒரு பொருளும் பார்த்து நம்ம காட்டி கொடுக்க போறதுதான். நேரம் வாங்க, டச்சில் ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க, பார்கெயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கம்மியா தரேன்.